ஹலோ மக்களே, டுடே மட்டன் குழம்பு அரைச்சி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கான மசாலா அரைச்சிக்கலாம். வரமிளகாய் 2, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் முழு தனியா, சின்ன வெங்காயம் ஒரு 15-20 அந்த இதுக்குள்ளே எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பெருஞ்சீரகம், பூண்டு தோல் உரிக்காமல், இஞ்சி, இது கூட எண்ணெய் மட்டும் சேர்த்துருங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அதுலேயும் நல்ல வாசம் கிடைக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு குக்கரில் மட்டன் எல்லாம் போட்டுட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா அண்ட் மசாலா வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, 2 in 1 சூப்பும் ரெடியான மாதிரி இருக்கும், குழம்பும் ரெடியான மாதிரி இருக்கும். 2 பிரியாணி எல்லாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது கொதிக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நிறைய ஆட் பண்ணாதீங்க. கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் அண்ட் லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதை நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெங்காயம் கூட வதங்கும் போது உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதுவும் நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு முருங்கைக்காய், இந்த உருளைக்கிழங்கு போட்டு அந்த கறி குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடு வேகும் போது மட்டன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்துடுச்சுங்க. இது கூட நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி எல்லாமே 50% ஒரு 60% வெந்துட்டுருக்கும். இப்போ 10 நிமிஷம் வேகும் போது எல்லாமே வெந்துட்டுருக்கும். நீங்கள் இறக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலையும், கரம் மசாலா இல்லைனா பெப்பர் தூள் போட்டு இறக்குனிங்கன்னா நல்ல கம்மன்னு ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. சுட சுட இந்த ஒயிட் ரைஸ் கூட இந்த மட்டன் குழம்புங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. அது கூட நல்ல ஒரு கிறிஸ்பியான சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கடையில் போய் வாங்குறத விட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெசிபி பார்த்து செய்யுங்க. என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.